இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்திலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் ஜனங்கள் இன்னைக்கு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கு தீபாவளி என்று சொல்லி ஒரு பண்டிகை இந்த நாளிலும் உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிறார்கள். அதனுடைய காரியம் தீப ஒளி. அதுதான் தீபாவளி அப்படின்னு பேர் மாறிடுச்சு இல்லையா? தீப ஒளி, தீபத்தினுடைய ஒளி. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு தீபத்தினுடைய ஒளியாக அவங்க பார்க்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவன், அதாவது சிமியோன், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு தீப ஒளி அல்ல. முழு உலகத்திலும் இருக்கிற புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. கர்த்தர் நம்மை புறஜாதிகளில் இருந்து நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து தம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். இப்படி இருக்க இன்னும் ஆண்டவரை அறியாத புறஜாதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த நாளிலே இதை ஒரு பண்டிகையாக இந்த நாளிலே கொண்டாடுகிறார்கள். அப்போ ஒண்ணு நல்லா தெரியணும், ஆண்டவர் யார், நம்மை ரட்சித்த ஆண்டவர் யார் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. புறஜாதி ஜனங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர், அவர்களுக்கு வழியை காண்பிக்கிற, இருளில் இருக்கிற அவர்களுக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கிற ஒளியாகவே இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த புறஜாதி ஜனங்கள், ஆண்டவரை அறியாது இருக்கிறவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். நாமும் ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம். இருளில் இருக்கிறவர்கள் இடறுகிறவர்களாக இருப்பாங்க. தாங்கள் எங்க போறோம்னு தெரியாது, எங்க இருக்கிறோம்னு தெரியாது. இப்போ கண்ணு நல்லா இருக்கிறவர்களுக்கே எந்த வெளிச்சமும் இல்லாத ஒரு இருட்டான இடத்துல கொண்டு போனா அவங்களுக்கும் கண்ணு தெரியாதவர்களுக்கு வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க மாதிரிதான், எதுவுமே தெரியாது, இருளில் இருக்கும். அப்ப இருளுக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய கால் இடரும், நமக்கு எங்க போறோம்னு தெரியாது, எங்க வரோம்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு, இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. இது ஒரு தீப ஒளி அல்ல, பிரகாசிக்கிற ஒளி. அவர் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறதாக வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஒரு மனிதன் எப்படி மெய்யான தெய்வத்தை பற்றி கொண்டு எப்படி அந்த தேவ சாயலை தானும் அடைவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்துதான் என்கிற ஒரு அறிவை கர்த்தர் கிருபையா நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நமக்கு நல்லா தெரியணும், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரகாசித்து நாம் போகிற பாதைகளை நமக்கு தெளிவாய் போகும்படி நமக்கு வெளிச்சமாய், பெரிய பிரகாசமான வெளிச்சமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்க, நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பிரகாசித்த இந்த புறஜாதிகளுக்கு பிரகாசமாய் இருக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிறதான மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களும் இந்த வெளிச்சத்திற்குள் வரும்படிக்கு நம்ம ஜெபிக்கணும். அவர்களும் இந்த வெளிச்சத்திற்குள் வரும்படிக்கு நாம பாரப்படும். அவர்களுக்கு நாம் இந்த வெளிச்சத்தை குறித்து நம்ம சொல்லணும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் சொல்லி அந்த ஜனங்களின் இருதயத்தை கர்த்தர் திறப்பதற்கு நாம் அந்த இடத்துல ஒரு காரணமாய் இருக்க வேண்டும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் அவர் பிறந்து 8வது நாளிலே இந்த வார்த்தை இந்த இடத்திலே சிமியோன் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் மூலமாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிற பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஊழியத்தில் இருக்கிற காலகட்டத்தில் சொல்லுகிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். தன்னை குறித்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாகவே இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமாக அவரது உலகத்தில் வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது அவரே சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்கிறது கிடையாது. நமக்கு தடுமாற்றம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு தடுமாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எந்த இடத்திலும் போராட்டம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள். அந்த வெளிச்சத்திலே நம்ம நடக்கிற காரணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையானது எங்கேயுமே இடறி போகாதபடிக்கு நம் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையானது செம்மையா இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே புறஜாதிகளுக்கு ஒளியாய் அவர் பிறந்தார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்குள் வந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது, அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். இரண்டாவது, அவரை பின்பற்றுகிற நமக்கு அவர் வெளிச்சமாய் இருந்து இடராதபடிக்கு செய்கிறார். மூன்றாவது ஒண்ணு சொல்லுகிறேன் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை அப்படி வாசிக்கிறேங்க. முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துலாம் எதுவுமே உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ இந்த ஒளி, அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது. அது இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. இந்த ஒளியை எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த பாவமும் எந்த விதமான அந்தகார கிரியைகளும் இந்த ஒளியை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. இப்ப நாம என்ன செய்யணும்? இந்த ஒளியை குறித்து அறிந்திருக்கிற நாம் வெளிச்சத்திலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நடக்க ஆரம்பிச்சு நாம எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 7வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். இப்ப இந்த ஒளியை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இடரல் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. இப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒளியை குறித்து நம்ம சாட்சி சொல்ல வேண்டும் இல்லையா? சாட்சி கொடுக்க சாட்சியை வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒளியை குறித்து நம்ம அந்த ஒளியில நம்ம வந்துட்டோம். இந்த ஒளியில நம்ம நடக்கிறோம், இடரல் இல்லாமல் இருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒளியை குறித்து நாம இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சி சொல்லணும்.
இந்த ஒளியினிடத்திலே வாருங்கள், நீங்க இடறி போகிறது என்ன, இந்த ஒளியினிடத்திலே வாருங்கள் என்று இந்த ஒளியை குறித்து இயேசு கிறிஸ்துவாகிய இந்த மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்துவாகிய உலகத்தின் வெளிச்சம், இவரை குறித்து நாம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் தீபாவளி. புரிதலா? நம்ம ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டோம், இனி அந்த வெளிச்சத்திற்குள் வாங்கள் என்று இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்க, உலகத்தில் வந்து இதுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இந்த ஒளி எப்படிப்பட்டதுன்னா, இருளிலே பிரகாசிக்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்வதில்லை மாத்திரம் கிடையாது, யாரா இருந்தாலும் எந்த மனுஷனையும் இந்த ஒளியானது பிரகாசிக்க பண்ணும். இந்த ஒளியானது யாரையும் ரட்சிக்கும், எவ்வளவு பக்திமானையும் ரட்சிக்கும், எவ்வளவு தூரம் பாவத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கும், எவ்வளவு தூரம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களை ரட்சிக்கும். எந்த மனுஷனானாலும் இந்த ஒளியானது ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்க முடியாத ஆத்மா என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சில நினைப்போம், இவங்களை ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப தப்பான வார்த்தை. இவங்களை ரட்சிக்கப்பட மாட்டாங்க, தப்பான வார்த்தை. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, தப்பான வார்த்தை. இவங்களெல்லாம் ஈஸியா மாத்த முடியாது, தப்பான வார்த்தை. நம்மளா மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ இவங்களெல்லாம் மாத்த முடியாது, இவங்களெல்லாம் திருத்த முடியாது, இவங்களாம் மாற மாட்டாங்க, இவங்கெல்லாம் கடின இருதயம் உள்ளவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க, இவங்களெல்லாம் சீக்கிரத்துல சரிப்படுத்த முடியாது, இவங்கெல்லாம் ஈஸியா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நம்முடைய வாயிலே வரக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த மனுஷனை உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யாரையும் அவரால் ரட்சிக்க முடியும், அவரால் ரட்சிக்க முடியாத ஆள் என்று யாருமே கிடையாது. அவரால் ரட்சிக்க முடியாத பாவி என்று எந்த ஒரு நபரும் கிடையாது. யாரையும் அவரால் ரட்சிக்க முடியும், எவரையும் அவரால் ரட்சிக்க முடியும். அப்போ இந்த ஒளியானது யாரையும் ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஒளிக்குள்ள நம்ம வந்துட்டோம், இருளில் இருந்து இந்த ஒளி நடத்திற்கு நம்ம வந்துட்டோம், நம்ம இடறி போகாம இருக்கிறோம். அடுத்து அந்த ஒளியை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கிறோம். சாட்சி கொடுத்து அதுக்கு பிறகு இந்த ஒளி நடத்திற்கு வரும்படிக்கு நம்ம ஜனங்களை அழைக்கிறோம். அழைக்கிற நமக்கு ஒண்ணு தெரியணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒளி யாரையும் பிரகாசிக்கும். இவராலே ரட்சிக்க முடியாத ஆள் என்று எந்த நபரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவினால் மாற்ற முடியாத நபர் என்று ஒருவருமே கிடையாது. இப்ப அந்த ஒளியை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் உலகத்திற்கு ஒளி. அந்த ஒளியினிடத்துல நம்ம வந்த பிறகு இப்ப நம்ம பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம லைஃப். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டினில் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எப்படி? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ இப்போ இந்த ஒளி டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அவர் நம்ம மேல பிரகாசிக்கிறதுனால இப்ப நம்ம பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். புரிதலா? அவர் நம்ம மேல பிரகாசிக்கிறதுனால நாம பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவருடைய வெளிச்சத்துல நடந்து நடந்து இப்ப நாமளே வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்குது. இப்ப நம்மையே உலகத்திற்கு வெளிச்சமாக்கிட்டாரு. அவர் உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர் நம்மையே உலகத்திற்கு வெளிச்சமாக்கிட்டாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிற தெய்வீக சுபாவங்கள் ஒண்ணு, நம்ம முதலாவது நம்ம அந்த வெளிச்சத்துல நடக்கிறோம், இடறி போகாம இருக்கிறோம். இரண்டாவது அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். மூணாவது அந்த ஒளி யாரையும் ரட்சிக்க வல்லமை உள்ளது என்பதை விசுவாசிக்கிறோம். இப்ப நம்ம விசுவாசித்து கண்டிப்பா யாரை ரட்சிக்க முடியும் என்று விசுவாசித்து அடுத்தது அந்த ஒளிக்கு ஏற்ற வெளிச்சமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம். நாலாவது ஒரு வெளிச்சமான வாழ்க்கை. நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சங்கிறார், நீங்க தான் மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கிறார் இல்லையா? நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். அப்போ மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவது.
நம்முடைய வாழ்க்கை புறஜாதி ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கை காண்பிக்கிறதா இருக்கிறது. புரிதலா? முதல்ல வாயில சாட்சி கொடுத்தோம், இரண்டாவது வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காண்பிக்கிறோம். முதலாவது வாயிலே இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி என்று சொன்னோம், இரண்டாவது வாழ்க்கையிலே அந்த வெளிச்சம் எப்படி என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோக்கத்தோடு, பெரிய திட்டத்தோடு இந்த உலகத்திலே நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். ஆகினாலே தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும். இதுதான் உண்மையான தீபாவளி கிடையாது, உலகத்திற்கே வெளிச்சம். உலகத்திற்கே வெளிச்சம், முழு உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியம், முழு உலகத்திற்கும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய காரியம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு உலகம் ஒரு தீபத்தை வெளிச்சம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இது உலகத்திற்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த வெளிச்சத்திற்குள் வந்திருக்கிற நம்மையும் பிரகாசிக்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக புறஜாதி ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நம்மை கொண்டு கர்த்தர் காண்பிக்க சித்தமா இருக்கிறார். ஆகினாலே இந்த வெளிச்சம் நம் வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நம் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். புறஜாதி ஜனங்கள் அதை கண்டு இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று மகிமைப்படுத்த வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அதற்கு நம்மையே கர்த்தர் அடையாளமாய் வைத்திருக்கிறார். இதுதான் உண்மையான பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்க்கை. இது தெய்வ ஒளி அல்ல, உலகத்திற்கு ஒளியான ஒரு வாழ்க்கை. ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட அப்பா அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் இப்படி சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உண்மை அறியாமல் ஏதோ ஒரு காரியத்தை நம்பி ஆண்டவரே இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பண்டிகையாய் கொண்டாடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக அப்படியே சமூகத்திலே நாங்கள் பரிதபிக்கிறோம். அப்பா, அந்த ஜனங்களின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கர்த்தர் திறந்து ஆண்டவரே எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தினது போல ஆண்டவரே எங்கள் தேசத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் உம்மை அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயம் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் பிரகாசிக்கட்டும், உம்மை விசுவாசிக்கும்படியாக அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. தகப்பனே, எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிற இயேசு ராஜா, மெய்யாகவே அநேக இருளில் இருக்கிற ஜனங்களின் இருதயங்களிலே இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பிரகாசிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை குறித்து சாட்சி சொல்லவும் ஆண்டவரே, இடறி போகாத ஒரு வாழ்க்கை வாழவும், சாட்சி சொல்லவும் ஆண்டவரே, உமக்கென்று பிரகாசிக்கிற வாழ்க்கை வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.